பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி ஹனுமானை கூப்பிட்டு நாம் இனி எப்படி போக வேண்டும் முடிவு பண்றார். சிருங்குவேரபுரம் சேதத் குஹோயத்திர சகாமம, இங்கிருந்து குஹனுடைய இடத்துக்கு போனோம், அவர்கிட்ட வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். குஹன் பிரிய மாட்டேன்னு சொல்லச்சே நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ, அவரிடத்துல அழைச்சின்னு போனோம். ஏஷா சாதிருஷத்தே சீதே ராஜதானி பிதுர்மம, அதோ பார் என்னுடைய தகப்பனாருடைய ராஜதானி கண்டுக்கு படுகிறது, அயோத்தி அங்கு உள்ளது, சீதையை கண்டுகொள். சீதா அங்கிருந்தே நமஸ்கரித்தாள். ராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கிவிட்டார். அவரிடத்துல விட பெற்று உடனே புறப்படணும் நினைக்கிறதுக்குள்ளே ராமா இன்றிரவு இங்க தங்கிட்டு போனுட்டார் பரத்வாஜர். அவனால மறுக்கிறதுக்கு முடியல. விபீஷன் கேட்டதை மறுத்துட்டார். பரத்வாஜர் பிராமணோத்தம ரிஷி மறுக்க முடியல. வெளியில வந்து ஹனுமான் இடத்துல பிரார்த்திக்கிறான். ஹனுமன் நீர் ஒண்ணு செய்யும், ஒரு நாள் நான் தங்கினா கூட பரதன் தங்க மாட்டான், நேர குஹனை கூட்டிக்கும். நான் விஷயத்தை சொன்னேன்னு சொல்லி அழைச்சிட்டு அயோத்திக்கு போயிடும். நந்தி கிராமத்துலதான் பரதன் இருப்பான். அவன் ஏதான தப்பான முடிவெடுத்துக்குள்ள நான் வந்திருக்கேன்றத போய் சொல்லிடும். சரின்னு அப்படியே ஹனுமான் புறப்பட்டார். குஹனை அழைத்துக் கொண்டார். ஆகாச மார்க்கத்துல ஹனுமான் வந்துட்டே இருக்கிறச்சே கீழே பார்த்தா சத்ருக்னனை கூட்டு நெருப்ப மூட்டி குதிக்கிறதுக்கு பரதன் தயார் ஆயிட்டான். ஹனுமான் பார்த்தார், இது என்ன இப்படி பாவுக்கனா இருக்கான, இவன் எப்படி தடுத்து நிறுத்த? அவன் திரும்பியே பாக்குறதா இல்ல. இவர் எது பேசினா அவர் திரும்பி பார்க்க போறார். ஆகாசத்திலேருந்து பார்த்தவர், இது ஒரே வழிதான், இது நாம போய் நின்னாலோ எது பண்ணாலோ இவர் மாற போறதில்லை. ததர்ஷ பரதன் தீனம் கிருஷம் ஆசிரம வாசினம் பல மூலாசினம் தாந்தம் தாபசம் தர்மச்சாரிணம், தர்மச்சாரியாய் தாபச வேஷத்திலே அக்னி பிரவேசம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறவன பார்த்தார். அஸ்மின் முகூர்த்தே பிராத்ரா தொம் ராமேண சகசங்கதா எவ முக்தோ ஹனுமதா பரத கைகயீ சுதா. ஆகாசத்திலேருந்தே பேச ஆரம்பிச்சார். ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான். தசரதன் என்கிற ராஜா இருந்தால் 3 மனைவிமார்கள் இருந்தார்கள். பாயசம் கிடைத்தது. 4 பேர் பிரித்து 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த கதையை கேட்டுட்டு பரதன் கட்டுப்பட்டார் போலே நின்றான். உடனே ஹனுமான் கீழே வந்து குறித்தார். ஏ பரதா, அந்த ஹனுமான் நான் தான், ராமதூதனாக என்னத்தான் பெருமான் அனுப்பி வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் நல்ல செய்தி சொல்ல சொன்னான். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து விட்டான். இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான், தவறான முடிவு எடுக்காதே. பரதனும் ஹனுமானும் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்கள். இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை நந்தி கிராமத்துல நான் சேவிக்கலாம். பக்த ஆஞ்சநேயரும் சரி, பக்த பரதனும் சரி. இவன் ஒரு சகோதரன், அவன் ஒரு பக்தாகிரேசரன். இருவரும் அணைத்துக் கொண்டு 2 நிமிஷம் நின்று ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் போயிட்டு வந்த கதை எல்லாத்தையும் சொல்லி விடிய விடிய சொல்லிண்டே இருக்கிறதுக்குள்ள ஆகாச மார்க்கத்திலே புஷ்பகுமானம் வர அண்ணல் வந்தனன், ஆரியன் வந்தனன், இதோ அண்ணலான ராமன் வந்து விட்டான், இனி கோலாகலம் தான் ஹனுமான் சொல்லி பரதனும் ஓடோடி வந்து ராஜ்யத்தை சமர்ப்பித்தார். மேல பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சரித்திரம். ஒரு 10 நிமிஷம் முடிவரையாக அவர்கள் பேசின பிற்பாடு பட்டாபிஷேகம் இன்னொரு 10 நிமிஷம் அவசியம் இருந்து கேட்டு போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ ராமச்சந்திரன் நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டு அயோத்தி பட்டணத்துக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறான். பரத்வாஜாசிரமத்திலிருந்து புஷ்ப விமானத்தோட புறப்பட்டு நந்தி கிராமத்தை நோக்கி முதலில் வருகிறான். அதைத்தான் ஹனுமான் பரதனுக்கு காட்டினார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், மெய்யின் மெய் அண்ணனின் உயிர் வீடினான், உய்யுமே அவன் என்ன உரைத்து உள்புகா, கையினால் எரியனாத் கரியாக்கினான். தீமூட்டி இருந்ததை தன் கையாலேயே கரியாக்கி அணைத்தார் ஹனுமான். அதோ ராமன் உன்னை ரட்சிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். என்ன ஆகாயத்தை காட்ட, நேரம் கடந்து விட்டதோன்னு பயந்தேன்னு பரதன் சொன்னான். இல்ல பரதா, இன்னும் நாழிகை எண் 5 உளது ஐயா, இன்னும் 8 40 நாழிகை பொழுது. நீ சொன்ன கெடுவுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதற்குள் ராமன் வந்தான்னு தெரிந்து கொள். விமானம் புஷ்கபம் திவ்யம் மனசா பிரம்ம நிர்மிதம், ராவணம் பாந்தவை சார்த்தம் ஹத்வாலப்தம் மகாத்மனா, ஏதஸ்மின் பிராதரௌ வீரௌ வைதேஹ்யா சஹராகவௌ, ததோ ஹர்ஷ சமுத்ரூதா நிஸ்வனோ திவம் அஸ்பிருஷத், பிராஞ்சலிர் பரதோ பூத்வா பிரபுட்டோ ராகவோன்முகா. ஆகாயத்திலே ராமனை கண்டவுடனே கீழிருந்தே கைகளை கூப்பிக் கொண்டு பரதன் அருகே சென்றான். புஷ்ப விமானம் பூமியிலே இறங்கித்து. பரதனும் ஆர்வத்தோடு அருகே வந்தான். ததோ ராமாப்யனுத்யாதம் தத் விமானம் அனுத்தமம், ஆரோபிதோ விமானம் தத் பரதா சத்ய விக்ரமஹ. பரதனும் தன் திருவடியை வைத்து விமானத்தில் ஏறி ராமனுக்கு அருகிலே சென்று நமஸ்கரித்தான். அங்கே பரதம் ஆரோப்பிய முதித பருஷஸ்வஜே, ததோ லக்ஷ்மணம் ஆசாத்திய வைதேகிஞ்ச பரந்தபஹ. பரந்தபனான ராமன் வைதேகியோடே கூட லக்ஷ்மணனோடே கூட பரதனை அருகே அழைத்து
தன் மடியிலே அமர்த்தி கொண்டு உச்சி முகர்ந்து ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டார். அபிவாத்திய சுமித்ராஞ்ச கைகையிஞ்ச யசஸ்வினியும், தான் அங்கிருந்து இறங்கி அருகிலிருந்த கௌசல்யா, கைகையி, சுமித்ரா ஆகிய மூவரையும் விழுந்து நமஸ்கரித்தான். இறங்கியவுடன் தன் பூமி மாதாவான அயோத்தி பட்டணம், இக்ஷ்வாகு ராஜ்யம், அந்த மண்ணையே தொட்டு தலையிலே ஒத்திக் கொண்டு இனி நாம் புறப்படலாம் முடிவெடுத்தார்கள். ராமன் தன்னுடைய சடமுடி, மாந்தோல், மரபுரி ஆகிய அத்தனையும் கழட்டி புத்தாட புனைந்து நீராடி கிரீடத்தை தரித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட அயோத்தி நோக்கி வந்தார்கள். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்மிக லோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய பரதஸ்ய வச ஸ்ருத்வா ராமः பரபுரஞ்சய ததேதி பிரதிஜக்ராஹ நிஷசாதாசனே சுபே. பரதன் அப்போது கீழ விழுந்து வணங்கி, ராமா, பூஜிதா மாமிகா மாதா தத்தம் அஸ்யாபயம், பூஜிதா மாமிகா மாசா தத்ததாமி புனஸ்துப்யம். அன்றே நீ என்னிடத்தில் ராஜ்யத்தை விட்டு போனாய். 14 ஆண்டுகளாக அந்த ராஜ்யத்தை பூஜித்து பாதுகாத்து வந்திருக்கிறேன். தத்ததாமி புனஸ்துப்யம், அந்த ராஜ்யத்தை திரும்ப உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு கொடுக்க ராமனும் அதை ஏற்றுக்கொண்டான். பூர்வந்து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணேச்ச மகாபலே சுக்ரீவே வானரேந்திரேச்ச ராட்சசேந்திரே விபீஷணே சுக்ரீவோ ஹனுமான்ச்சைவ மகேந்திர சரிசாத்யுதி சர்வாபரண ஜுஷ்டாச்ச யயுஸ்தா சுபகுண்டலாக சுக்ரீவ பத்னிய சீதாச்ச திரஷ்டும் நகரமுத்சுகாக. அனைவரும் புத்தாடை அணிந்து எல்லாரும் ஆபரணங்களை தரித்துக் கொண்டார்கள். தத சத்ருஞ்சயன் நாம குஞ்சரம் பர்வதோபமம். அப்பதான் அந்த ராஜ்யத்தினுடைய பட்டத்தரசி யானை, அதற்கு சத்ருஞ்சயன் என்று பெயர். பர்வதத்தை போல உயர்ந்து நிற்கிற யானை. அந்த யானை பேரிலே ராமன் ஆரோகணித்தான். ஒரு வீதி வலம் வந்தான். அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்ன சசிவை சக புரோஹிதாய சிரேஷ்டாய சுகுத்யச்சம் நவேதயத் வசிஷ்டோ விஜயச்சைவ ஜாபாலிரத காஷ்யப காத்யாயனோ கௌதமச்ச வாமதேவஸ்ததைவச்ச. 8 பார்ப்பன சிட்டர்களான ரிஷிகள் கூடியிருந்தார்கள். வசிஷ்டா, வாமதேவச்ச, ஜாபாலிஹி, அத காஷ்யப, காத்யாயனஹ, சுயஜ்ஞஸ்ச, கௌதமோ, விஜயஸ்ததா. 8 ரிஷிகள் கூடி 8 திக்கிலிருந்தும் புனித நீர் கொண்டு வரப்பட வேண்டும். 6 கொண்டு வருவர்கள்னு சுக்ரீவனிடத்தில் கேட்க, இதோ அடியேன் இருக்கிறேன் ஹனுமான் புறப்பட்டார். 8 திக்குங்கு போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்தார். கிரீட்டேன ததः பశ్చాத் வசிஷ்டேன மகாத்மனா ரித்விக் விபூஷணச்சைவ தமயோக்ஷத ராகவா ராகவாய ததௌ வாயுः வாசவேன பிரச்சோதிதः சர்வரத்ன சமாயுக்தம் மணிபிஷ்ச விபூஷிதம். மிக உயர்ந்த சிம்ஹாசனத்திலே ராமன் அமர்த்தப்பட்டான். அருகிலே சீதையும் இருந்தாள். அவளை அமர்த்தி வசிஷ்டன் அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரதன்னேன சுகந்தினா சலிலே சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. எப்படி என்றோ இந்திரனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் இந்திர பட்டணத்தில் நடத்தப்பட்டிருக்குமோ அதே போல இங்கே அயோத்தி பட்டணத்தில் ராமனுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. வெறும் பூமி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அல்ல, குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். எத்தனை கல்யாண குணங்கள் உண்டான்னு வால்மீகி கேட்டார் இல்லையோ, அது அத்தனை கல்யாண குணங்களுக்கு சேர்த்து முடிசூட்டு விழா. ராமனே சக்கரவர்த்தி என்ன செய்தார்களாம். ஆக சலிலேன சஹஸ்திராட்சம் வசவோ வாசவம்யதா ராமம் ரத்னமயே பீட்டே சஹசீதம் நிவேசயது. சீதையை பக்கத்துல ரத்ன பீட்டத்தில் அமர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். சீதைக்கு ஒரு எண்ணம், நம்ம இத்தனையும் நடத்தி கொடுத்த ஹனுமானுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேணும் என்ன ஆசைப்பட்டாள். இந்திரன் அமைச்சிருந்த ஒழுங்க உயர்ந்த முக்தாகாரம் முத்து மாலை கையில இருந்தது. அதை கையில் எடுத்துட்டு அப்படி ஹனுமான் இருக்காருன்னா 4 அடி நடந்து போனாள் சீதை. திரும்ப ராமனை பார்த்து இதை இவருக்கு பரிசா கொடுக்கணும்னு ஆசையாக உள்ளது, கொடுக்கலாமான்னு பார்த்தாள். அப்ப ராமன் சொல்றார், பிரதேகி சுபகேஹாரம் யசதுஷ்டாசி பாமினி அதவா வாயுபுத்திராய தம் ஹாரம் அசிதேக்ஷணா ஹனுமான்ஸ்தேவ ஹாரேண சுசுபே வானரஷபா சந்திராம்சு அகாச்சாரேண ஸ்வேதாப்ரேண யதாச்சல பௌண்டரீக அஸ்வமேதாபியாம் வாஜிமேதேன ச அசகிருத் அன்னேஷ்ச விவிதைர் யஜ்ஞைஹி அதேஜத் பார்த்திவாத்மஜா. அப்போது அந்த மாலையை கொண்டு போய் ஹனுமானிடத்தில் கொடுக்க அது பெரிய சம்மானமாக ஹனுமானும் பெற்றுக்கொண்டார். அன்று தொடக்கமாக என்றும் எற்றைக்கு 7 பிறவிக்கும் சீதையும் ராமனும் சேர்ந்திருந்து ஜகத்தை ரட்சித்தார்கள்னு சொல்லுவார்கள். சர்வே லக்ஷண சம்பன்னாக சர்வே தர்மபராயணாக தசவருஷ சஹசிராணி ராமோ ராஜ்யம் அகாரயத். ராமன் ராஜ்யத்தை 10,000 ஆண்டுகள் 11,000 ஆண்டுகள் ஆண்டான். எல்லாரும் நல்லவர்களாக இருந்தார்கள். தர்மம் யசஸ்மியம் மானுஷ்யம் ராஜ்யஞ்ச விஜயாவகம் ஆதிகாவியம் இதம் சாருஷம் புரா வால்மீகினா கிருதம். வால்மீகியாலே முன்னால்
என்றோ செய்யப்பட்ட ஆதி காவியம். தர்மங்கள் அத்தனையும் பொதிந்திருக்கும், மனிதநேயம் அத்தனையும் பொதிந்திருக்கும் காவியம். யஸ்ருணோதி சதாலோகே நரப்பாபாத் பிரமுச்சதே புத்திரகாமேச்ச புத்திரான்வை தனகாமோ தனானிச்ச. புத்திரன் வேண்டுபவனுக்கு புத்திரன் கொடுக்கும், தனம் வேண்டுபவனுக்கு தனம் கொடுக்கும், பாபங்களை தொலைத்துக் கொடுக்கும். கேட்டாலும் புண்ணியம், சொல்லு என்று சொன்னாலும் புண்ணியம், சொன்னாலும் புண்ணியம். லபதே மனுஜோலோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம் மகிம் விஜயதே ராஜா விபுஞ்ச அபியதிஷ்டதி ஐஸ்வர்யம் புத்திரலாபச்ச பவிஷ்யதி ந சம்சய. ராமாயணமிதம் கிருஷ்ணம் ஷண்வத படத சதா. இந்த ராமாயணத்தை முழுவதுமாக யார் படிக்கிறானோ, கொஞ்சமேனும் யார் படிக்கிறானோ, கேட்கிறானோ அல்லது கேட்க ஆசைப்படுகிறானோ, சொல்லுன்னு யார் தூண்டினானோ அத்தனை பேருக்கு நன்மை ஏற்படும். பிரியதே சததம் ராமஹ சகிவிஷ்ணு சனாதனா. ராமன் எப்போதும் அவர்களிடத்திலே பிரியப்படுகிறான். ஆதிதேவோ மகாபாகு ஹரிர் நாராயண பிரபு ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவா. பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவருத்ததாம். தேவாச்ச சர்வே துஷ்யந்தி கிரகணாத் ஸ்ரவணாத் ததா. ராமாயணஸ்ய ஸ்ரவணே திருப்யந்தி பிதரः சதா. பக்தியா ராமஸ்ய ஏ சேமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம். ஏ லகந்தீக ச நராஸ்தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டபே. குடும்ப விருத்தியம் தனதான்ய விருத்தியம் ஸ்திரியஸ்ச முக்கியா சுகமுத்தமஞ்ச. ஸ்ருத்வா சுபம் காவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவி சார்த்த சித்தியம். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபம் ச. ஸ்ரோதவ்யமேதர் நியமேன சத்திராக்கியான மோஜஸ்கரம் ரிதிகாமைஹி. ஆயுஷ கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், புத்திரவிருத்தியும் நம்முடைய பெண்டுகள் அத்தனை பேரையும் நன்மை பயக்கும், ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பக்தியை வளர்த்து கொடுக்கும், அச்சஞ்சலமான பிரேமத்தை ஏற்படுத்தும், புண்ணியத்தை கொடுத்து பாவத்தை நாசம் செய்யும், கடைசியாக அத்தையும் தொலைத்து மோட்சத்தையே நமக்கு கொடுக்கும். இது ராமாயணத்தினுடைய சிறப்பு. இது யாரும் படிக்க வேண்டும், எல்லாரும் கற்க வேண்டும், அனைவரும் மனனம் பண்ண வேண்டும், பாராயணம் பண்ண வேண்டும். ராமசிந்தனத்தோடைய சீதாராமர்களுடைய எண்ணத்தோடே எப்போதும் இருக்க வேண்டும். ராமநாமம் அனைவருடைய நாவிலேயும் உள்ளத்திலேயும் உடல் முழுவதும் தரித்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதை சீதாராமர்களிடத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். ஏன்னா ராமநாமம்னாலே மிருத சஞ்சீவனமான ராமநாமம். எந்த துக்கத்துக்கும் எதற்கும் எதிர்த்து நின்று அத்தை அழித்து நமக்கு நன்மையே பயக்கவல்ல ராமநாமம். அந்த ராமநாமம் எல்லாரிடத்திலையும் நாவல் இருக்கணுங்கிறதை பகவானிடத்துல பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். நாம முதல்ல நன்றி சொல்லணும்னா வால்மீகி பகவானுக்கு சொல்லணும். அவர் இதை எழுதி வைக்காது போயிருந்தா இத்தனை நாள் வரைக்கும் நாம தெரிஞ்சுட்டு இருக்க போறோம். அதனால வால்மீகிக்கு முதல்ல நன்றி சொல்லி, எத்தனை வியாக்கியாத்தாக்கள் பண்ணி அர்த்தங்களை எழுதி வச்சிருக்கா, அவர்களுக்கெல்லாம் நம்முடைய கிருத்தஜதையை தெரிவித்து, அன்று அவர்கள் அப்படி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு யாரான ஒருத்தர் என்ன சொல்லுன்னு சொல்லியிருந்தா தானே நான் வந்து சொல்லிட்டு போறேன். ஆனால் இதை சொல்லுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ண பலர் சேர்ந்து முயற்சி எடுத்து உழைத்திருக்கிறார்கள். அடியன 2-3 பேர் சென்னையிலையும் வந்து பார்த்தார். சுந்தர் வந்து பார்த்தார், சம்பத் வந்து பார்த்தார். இங்க வந்தப்பறம் 2 பேரை பார்த்தேன். அண்ணன் பேர் வால்மீகின்னு பேர் வச்சிருந்தார். அவர் சரி அதான் கூப்பிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி சொல்லிடுவோம். அதனால அவரும் அவருடைய அண்ணன் சுந்தரமாக இப்படி பல பேர் சேர்ந்து உழைத்து இதை நடத்தி உள்ளார்கள். அடியன் இருப்பதற்கு இடம் கொடுத்து போஜனமும் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்த ஸ்ரீமான் சம்பத்குமார் அவர்களுக்கும் சரி மற்றும் உண்டான அவர் குடும்பத்தார் அவரும் அவருடைய மனைவியுமாக இருந்து பார்த்துன்னு ஒண்ணு செய்யவே தானே வந்து சொல்றதுக்கு முடியாது. ஆனால் அதை பார்த்து நடத்தின அவர்களுக்கும் சரி அவர்களுடைய குடும்பத்துக்கும் மற்றும் இதற்காக சுந்தரம் வால்மீகி சுந்தரே சுந்தரி ராமஹா மாதிரி வச்சு கொண்டுதான் சுந்தர காண்டத்துல இல்ல சுந்தர்னு 2 பேரும் சேர்ந்து சொல்லிதான் எனக்கு முதல்ல புரியல. 2 பேரும் வெவ்வேறு போல் இருக்கு, ஆனா ஒரே பேர் வச்சிருக்கா போல் இருக்குன்னு அப்பதான் புரிஞ்சுட்டேன். அதனாலே அவர்களுடைய முயற்சிக்கும் எல்லாரும் அவர்கள் சொல்லுன்னு சொல்லி அடிய வந்து சொல்லிட்டாலும் நீங்க வந்திருந்தா தானே நடத்துறதுக்கு முடியும். ஸ்ரோதாக்கள் இல்லாத போனா செய்யறதுக்கு முடியுமா? அதுவும் இந்த இடத்துல எத்தனையோ வேலைப்படுவுக்கு நடுவிலே ஒரு 6 நாள் விடாம வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அத்தையும் விடாமல் தினப்படி ராமாயணம் முக்கியங்கிறது மனசுல பட்டு வந்துடும் இல்லையோ. வந்ததற்காக உங்கள் பொறுமைக்கும், ஏன்னா நான் என்ன சொன்னேனோ எத்தனை நாள் சொன்னேனோ தெரியாது, அதனால உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர்னு சொல்லி மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்ய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம. ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களாசாசன பரைர் மராச்சாரிய புரோகமைகி சர்வைச்ச பூர்வைர் ஆச்சாரியைகி சத்கிருதாயாஸ்து மங்களம்னு சொல்லி விடை பெறுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.
ஏற்கனவே சொன்னா போலே 9ஆம் தேதி நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி ஈஸ்டர்ன் டைம், 10 மணி இந்த ஊர் டைமுக்கு 10 மணியிலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேசிவிட்டு விடைபெற்றுக் கொண்டு போறதா இருக்கேன். உங்கள் வீட்டிலிருந்தே டெலிபிரிட்ஜில் உங்க டெலிபோன்ல இருந்தே கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க அந்த இமெயில கொடுத்திருந்தா தான் முடியும். கொடுத்திருந்தா எந்த நம்பருக்கு போன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இமெயில அனுப்புவா. அதனால அவசியம் வெளியில போறச்சே ரெஜிஸ்டர் பண்ணிங்கோ என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். மற்றொன்றும் சொல்லியிருக்கேன், கிஞ்சித்காரன் trust.org போனீங்கன்னா மெம்பர் ஆகலாம். 6 நாள் சொல்லியிருக்கேன், நித்தியப்படி 200 பேர் வந்திருந்தீர்கள். ஆனா இது வரைக்கும் மொத்தம் 10 பேர் தான் ஆயிருக்கு. அதனாலதான் திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ அவசியம் அதுல போனா இது ஒரு குவார்ட்டருக்கு $18. வெறும் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். தவிர இந்த 18க்குள்ள ஒரு குவார்டர்ல ஒண்ணு பெருசா சாதிச்சுறதுக்கு எல்லாம் முடியாது. இருந்தா உங்களுக்கு 2 CD வீட்டுல இருந்தபடிக்கு அர்த்தங்களை கேட்கலாம். அதனால அவசியம் அந்த காரியத்துல நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தி.